எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். ஹாய் எவ்ரிவன், ஐ எம் ஒன் ஆஃப் யூ. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, ஜப்பானியர்கள் அவங்களோட ஒர்க் கல்ச்சர், அவங்க எப்படி இவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க, என்ன முறையை பயன்படுத்துகிறாங்க, இதுக்கெல்லாம் எங்கே இருந்து அவங்க விதை போடுறாங்க, எப்படி ஆரம்பிக்கிறாங்கங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். முதல்ல ஜப்பானியர்கள் அதாவது பெரும்பாலான நிறுவனங்களில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தடு தான் இது. அதாவது எப்படின்னா, கைசன்னா அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன மாற்றத்தினால ஒரு சின்னதாக மேம்படுத்தி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்குறது. அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடச்சிருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மேம்படுத்திகிட்டே போவாங்க. இந்த மெத்தடை தான் ஜப்பானோட நிறுவனங்கள் பயன்படுத்துது. அப்புறம் ஜப்பானியர்கள் அவங்களுக்கு ஸ்கூல் படிக்கும்போதே அவங்க பள்ளிக்கூடத்தை அவங்க தான் சுத்தம் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் படிக்க சொல்ல இருந்தே அங்கேயே அவங்களுக்கு ஒழுக்கத்தை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்றாங்க. அங்கேருந்தே அவங்களுக்கு ஆரம்பிச்சிருது ட்ரைனிங்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வெளிச்சம் கூட, அதாவது இருட்டு வெளிச்சம் பார்க்காத ஒரு நேரம் கடைபிடித்தல். பகலில் நைட்டுன்னெலாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு 30 வினாடி ஒரு பஸ்ஸு லேட்டாக வந்தால் கூட அந்த பஸ் டிரைவர் மன்னிப்பு கேட்பார் அவங்கள்ட்ட. அந்த அளவுக்கு அவங்க ஒரு நொடியும் ஒரு பணத்துக்கு கொடுக்குற மதிப்பு மாதிரி கொடுப்பாங்க. டைம் இஸ் மணிங்கிறத அவங்க மனசில் எடுத்துக்கிட்டு ஒரு நொடியும் ஒரு பணங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு டைமுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வேறு ஜப்பானியர்களை பற்றி சொல்ல போனோம்னா, அவர்கள் வேலையை ஒரு கடமையாக பார்க்க மாட்டாங்க. அவங்க செய்கிற வேலையை ஒரு சேவையாக நினச்சி செய்கிறாங்க. அதனால் அந்த வேலையில் ரொம்ப கவனமாகவும் சின்ன வேலையை கூட ரொம்ப அற்புதமாக செய்து முடித்து காட்டுவாங்க. இதனால் அந்த நிறுவனத்துக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அவங்களும் மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஜப்பானியர்கள் அவ்வளோ பெரிய புல்லட் ட்ரெயினை 7 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணுவாங்களாம். இதுக்கெலாம் ஒரு குழுவோட செயல்படுற வேலை. இதுக்கு ஒரு முழு அவங்க டீமே ஒத்துழைக்குது பாருங்கள். அந்த 7 நிமிஷத்தில் அவங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் இல்லைன்னா க்ளீன் பண்ண முடியாது. எல்லாரும் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க. இதெல்லாம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் மற்ற நாட்டுக்காரங்கள்ட்டேருந்து நம்ம கற்றுக்கலாம். தப்பில்லை. இந்த வீடியோ கடைசி வரை பார்த்த எல்லோருக்கும் நன்றி.